யார் சத்தத்தை கேட்குறியோ கேட்கலையோ அது தெரியாது. ஆனால் என் கடவுள் சத்தத்தை கேட்கும்போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ உயரப்படுவாய், மற்றவங்களுக்கு முன்பாக நீ ஒரு உயர்வாய் இருப்பாய். சத்தத்தை கேட்காததால்தான் நம்ம சிதறி போய் கிடக்கிறோம். பக்கத்தில் அக்கத்தில் ஆராதனை பண்ணுறவங்களை பார்க்குறதுல ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்களை குறித்து பேசுகிறவராக இருக்கார், உங்களோட உடவாறுகிறவராக இருக்கிறார். இந்த ஆராதனை நீர் ஆஸ்வதிங்களா ஆண்டவரே? கூர்மையான காதை கொடுத்த ஆண்டவரே, சுத்தமான இதயத்தை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் சிருஷ்டியும் ஆண்டவரே. நிலவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிப்பு ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவதுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வரியோ? என் இதய கதவை திறந்திருங்க. எப்ப வருவீரோ? எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, காலையிலே, காலையிலே, இரவிலே, நடுஜாமத்திலே, ஓ என் ராஜாவே, பள்ளத்தாக்கு நீரியே, என் ராஜாவே, பள்ளத்தாக்கு நீரியே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே. கரங்களை மேல தட்டி. வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. பிரியமே, மணவாளரே, உன் வருகைக்கா என்று பார்க்கிறேன். பிரியமே, மணவாளரே, உன் வருகைக்கா எதிர்பார்க்கிறேன். என் நேசமே, என் இன்பமே, என் நேசமே, என் இன்பமே, என் தஞ்சமே, என் உயிரே, என் தஞ்சமே, என் உயிரே. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இதய கதவை திறந்து தேவனுடைய அன்பையும் அவர் ஆராதனையும், உன்னுடைய ஆராதனை உகர்ந்த ஆராதனை என் தேவனாய கர்த்தர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. சொல்லுங்க.
அல்லேலூயா. இப்ப நீ வந்து ஏசாமியை பார்த்து கேக்குறீங்க, நீங்க எப்ப வருவீங்கன்னு கேக்குறீங்களா? கேட்கலையா? கேக்குறீங்களா? ஆனா நம்ம ஆளுங்க ஆராதனைக்கு எப்ப திரும்ப வருவாங்க? எப்ப வருவாங்க ஆராதனைக்கு? எப்ப வருவாங்க? அவங்க சௌகரியப்பட்டதுக்கு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு ஜெபத்தை கடவுள் ஏன் திரும்ப கேட்க மாட்டேங்கிறாரு? நீ ஆராதனைக்கு முன்னாடி வரணும், சரியா? ஆராதனைக்கு முன்னாடி வரும்போதுதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீ எப்ப முன்னாடி வரியோ அப்ப உன வேண்டுதலை கேட்கும். நீ எப்ப பின்னாடி வரியோ, நீ எப்பெல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்க அப்பெல்லாம் என்ன பண்ணும்? கேட்கவே படாது. உண்மையாலுமே நம்மளத நீங்க கோபமா நினைச்சிட்டாலும் அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரும்னா 9 மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும் கடவுளுக்காக. என்ன பண்ண? காத்திருக்கணும். அப்ப வந்து நீ 12-10 மணிக்கு வந்து ஏசையா எப்ப வருவீரா, இயேசுவே எப்ப வரவே மாட்டாரு. சத்தியமா வரவே மாட்டார். நீ நேரத்திலே கடவுளுக்கு நின்று நேரத்தை ஒதுக்கும் போது, பிரியமே மணவாளனே உன் வருகைக்காக உள்ளத்தில் ஆயத்திலிருந்து என் தஞ்சமே என் உயிரே. இப்ப சொல்லுங்க, எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சத்தமா உங்க உள்ளத்துல, உங்க வீட்டுல, உங்க ஊழியத்துல, ஏங்க உங்க சொந்தக்காரங்க மத்தியில ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா 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 ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த முதல் அதிசயம் என்ன? முதல் அதிசயம் அது, சரியா? இதுதான் லாஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் அதிசயம் இருக்குதா? ஏன் இல்ல? ஹலோ, முதல் அதிசயம் திராட்சை ரசம். ஆனா எப்பயுமே நம்ம மத்தியில அதிசயம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மறிக்க போகும்போது என்ன பண்ணுவான்? உயில் லாஸ்டா உயில் எழுதி வைப்போம். உயில் எழுதி வைப்போமா? இதெல்லாம் என்ன பண்ண அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ண பிரிச்சு தருவோம். ஆனா நம் தேவன் எப்படின்னா, இருந்து வரும் வருகிறவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் உனக்கு மத்தியில எனக்கு மத்தியில அவரா என்ன பண்ண அற்புதம் செய்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் அதிசயம் செய்யறனா, காலையில மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே மதியானத்திலே அப்படிமா இரவிலே நடுஜாமத்திலே என் ராஜாவே பள்ளத்தாக்கு நீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கு நீலியே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே. இப்ப தலைக்கு மேல கரங்களை தட்டி வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? உண்மையாலுமே தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல அவரோட
மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு அதை ஆசீர்வதிக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தேவன். ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. 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 எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஆமாண்டவரே, என்னோட இதயத்துல தேவையில்லாத குப்பைகளான நான் போட்டுக்கொண்டு எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நான் நினைத்தேன். எப்ப நினைச்சேன்னா, என்னால முடியாத நேரத்துல என் சுய பலத்தால ஓட பார்த்தேன். என்னால கொஞ்சம் தொழிட்டு தான் ஓட முடிஞ்சிச்சு. ஆனா நான் திரும்பி அதே இடத்துல வந்துட்டேன். எனக்கு நல்ல வாய் இருக்குது, நல்ல திறமை இருக்குது. பன்றிக்கு முன்னாடி முத்து போட்டா அது முத்துன்னு தெரியாது. அது ஒரு என்னன்னா, அது சும்மா ஒரு கல். அது என்ன நினைக்குது அதுதான் நினைக்கும். ஆனா நீ தேவையில்லாத இடத்தில் உன்னோட நாணத்தை போட்டிருக்கலாம். ஏன் உன் பணத்தை கூட செலவு செஞ்சிருக்கலாம். ஏன் உன்னோட லைஃபையே நீ வீணாக்கி இருக்கலாம். எனக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்குது, எனக்கு என்னன்னா பேசுற திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணலாம், எதுவோ நீ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இல்லைங்க, கடவுள் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். இப்ப கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னால நடக்க முடியல, கடக்க முடியல, இந்த பிரச்சனையை நான் என்னால என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியலன்னு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடக்க பார்த்த நடக்க முடியல. என் சுயபலத்தால் உன் சுயத்தை இந்த இடத்துல சாவடிங்க. ஓட முடியல, உன் மனபலத்தை இந்த இடத்துல நொறுக்கி போடுங்க. நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில்
கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கேடிகள், என் சுயபலத்தா ஓடி பார்த்தா ஓட முடியல. உங்களோட ஃபியூச்சரை நினைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்களே சி இப்படிலாம் வாழ்ந்து வந்தோம், இந்த மாதிரி காரியத்துல இருந்துலாம் நான் வந்தேன், ஏன் தெரியுமா இன்னமும் நம்ம இப்படியே இருக்கிறோம் தெரியுமா, களிமண் போல. ஏன் தெரியுமா, நம்மள உணராததாங்க, மற்றவங்களை பார்க்கறதால தாங்க நம்ம உணராம இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்னு தெரியல. என்ன அவங்க பெரிய ஓகேமா, அவங்க சரியா, இதெல்லாம் ஆராதனை பண்ணி நான் ஆராதனை பண்ணணுமா? என்னை பார்க்காதீங்க, எனக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறார், உனக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறார், அவர் தான் அற்புதம் செய்யறவர். என்னை பார்க்க வேணாம், பக்கத்துல இருக்கவங்க அவங்க என்ன தப்பு பண்றாங்க அதை பற்றி நினைக்காதீங்க. உன்னை கடவுள் எப்படிங்க அழைத்தாரு, பாவத்துல இருந்து சாபத்துல இருந்தாங்க உன்னை அழைத்தாரு. உனக்கு எத்தனை ஆட்கள் இருக்கலாம், எத்தனை என்ன பண்ண செல்வாக்கு இருக்கலாம், உன்னோட ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸா இருக்கலாம், அது எல்லாம் ஒரு மண்ணுங்க, அது வேஸ்ட், அது குப்பை, அது குப்பை. உன் வாய் பழத்தால வாழ்ந்து பார்த்தலாம், வாழ முடியாது. சட்டன் டைம், குறிப்பிட்ட டைம் தான் உன்னால வாழ முடியும், குறிப்பிட்ட டைம் தான் போய் சொல்ல முடியும், குறிப்பிட்ட டைம் தான் நீ என்ன பண்ண பணத்தை வச்சு ஆளுக்கு செய்ய முடியும். நீ எதையுமே இல்லை, நான் இதெல்லாம் எனக்கு என் வாய்ப்பழம் பணப்பழம் என் சொத்து பழம் எதுவுமே இல்லைனாலும், ஆனா என் தேவனுக்கு நான் உண்மையான ஆராதனை செய்வேன்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார், உன்னை பெருக பண்ணுகிறவரா இருக்கார். நீ முள்ளுல நடந்தாலும் அவர் நல்ல பாதையில உன்னை நடத்த செல்ல வல்லவரா இருக்கார், செல்ல வல்லவரா இருக்கார். இன்னைக்கு இது எனக்கு தானே ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தை எனக்கு தானே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனையில பேசின வார்த்தை எனக்கு தானே, தேவையில்லாத காரியத்தை நம்ம செவியை செய்ப்போம். ஆனா தேவன் சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்தும் போது சத்தியத்தை கேளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, அப்படியே உகர்ந்த ஆராதனையை தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காலையில நிற்கும் போது ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்ற வல்லவரா இருக்கார். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க, கையை தோழவே கூடாது. சின்ன பசங்களாலும் பெரியவங்க நல்லா தூக்குங்க, கண்ணை மூடுங்க, ஒருமுனைப்படுத்துங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்க வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்க வேலிகள். என் சுயபலத்தா ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓட பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல, என் குடும்பத்தை என்னால நடத்த முடியல, என்னுடைய பிரச்சனையை நடத்த முடியல. ஏன்னா என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால நான் எதாவது செய்வேன் என்று சொன்னதால என்னால நடத்த முடியல.
வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என்னால் பலத்தால் பார்த்தேன் ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் சால் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல. நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல, யானே நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, 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 தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தால் ஏந்திக் கொள்ளுங்க. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. நடக்க முடியல ஆண்டவரே. என் வெக்கத்தை சொல்லி நான் உம்மிடத்துல கேட்கிறேன். நான் ஆம்பளை தான், உண்மையிலுமே என்னால நடக்க முடியல. இந்த பிரச்சனையை என்னால மேற்கொள்ள முடியல. இந்த உபத்திரத்துல என்னால மேற்கொள்ள முடியல. நானும் ஒரு ஒரு பொண்ணு தான். நான் எப்படியோ இப்படி செஞ்சிடலாம், இதை வாங்கி இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு நிறைய ஐடியா தான் இருக்குது. உண்மையாலுமே எனக்கு குடும்பமும் வேணாம், குட்டியும் வேணாம், எது வேணாம், நான் எங்கேயாச்சும் போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட வியாதி அப்படியா இருக்குது, என்னோட கடன் பிரச்சனை அப்படியா இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, என் குடும்பத்துல பிரிவுகள் அதிகமா இருக்குது, என் குடும்பத்துல எல்லாம் பணம் காசு பொருளாதாரம் எல்லாம் இருந்தாலும் ஆனா ஒரு வெறுமை இருக்குது ஆண்டவரே, ஒரு வெறுமை இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வெறுமை இருக்கு ஆண்டவரே. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்னால நடக்க முடியல. ஒரு வெறுமை என்னை மூடுது, ஒரு கசப்பு என்னை செய்ய விடாத ஆக்குது, ஒரு கோபம் என்னை இது செய்ய விடாத இருக்குது, ஒரு பயம் என்னை மிரட்டுது. ஆனா இப்ப நம்ம முடித்துல கேக்குறாண்டவரே, ஒப்பு கொடுக்குறாண்டவரே, நடக்க முடியல சுவாமி, என்னால நடக்க முடியல, இந்த பிரச்சனையை கடக்க முடியல. செங்கடலை போல இருக்குது, யோர்தான் நதி போல இருக்குது, மதில் செவுரு போல இருக்குது. அது உன் கண்ணுக்கு பிம்பமா தான் தெரியும். ஆனா அதுக்கு மத்தியில என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கார், அது உடைத்து தள்ளுகிறவரா இருக்கார். நடக்க முடியல என்னைக்கு நீ சொல்லி ஏசப்பா நீர்தான் நீ சொல்லும் போது கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காய். இன்னமும் இந்த உலகத்தை சுற்றி தருகிற தேவனா இருக்கா. எப்படியானா நன்மை செய்வதற்காக உன்னை சுற்றி தருகிற தேவனா இருக்கா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுதான் இல்ல. என் தேவனால எல்லாம் கூடும். கரங்களை தட்டும் போது ஒரு வல்லமுள்ள கரம் அப்படியே அவசியமானதான் இருக்குது. கரங்களை தட்டும் போது ஒரு மகிமை, அந்த குருவிகள் ஓடுது, அந்த வெறுமை ஓடுது, அந்த பயம் ஓடுது, அந்த கவலை ஓடுது, அந்த கண்ணீர் ஓடுது. ஐயோ என்னால நடக்க முடியாது, அந்த பிரச்சனை ஓடுது. கரங்களை தட்டும் போது ஓ தேங்க் யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டும் போது தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ்.
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்டு வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்டு வேலிகள். என் சுயபலத்தா ஓட பார்த்த ஓட முடியல. சொல்லுங்க, அப்படியே அறிக்கைடுங்க. மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. அறிக்கை செய்யும் போது என் சுயபலத்தால் வாயை ஓடி திறக்கும் போது பார்த்து ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன் கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல. ஓ, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த இடம் அசைவானது போல உங்க உள்ளத்தை என் தேவன் அசைவாடுதலை உண்டுபடுத்துறதுக்காக நன்றி ராஜா. கரங்களை தட்டும் போது என் மனது கல்லா இருந்துச்சு, ஆனா அந்த கல்லையும் அசைத்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. கல்லை புரட்டி போட்ட போதுதாங்க அதிசயம். உன் கல்லை உடைத்த என் தேவன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர்த்துல நம்ம சுயத்தை நம்ம சாவடிக்காத இருக்கிறோம். நமக்குள்ள பெருமை அதிகம், ஆனா தாழ்மை ஒருத்தவங்கள்ட்ட கூட இருக்க முடியாது. தாழ்மை இருக்கும் போதுதான் தேவன் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார், ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனிடத்துல நீ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வாக்கு கொடுக்கிறார், அவளால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்துல அதை படைக்கலாம் இதை படைக்கலாம், நிறைய எக்ஸ்ட்ரா வரலாம், ஆனா எதையும் என் தேவனால் உண்டுபடுத்துறது போல ஒருவராலும் உண்டுபடுத்த முடியாது, யாராலையும் உண்டுபடுத்த முடியாது. அதுதான் என் தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு வித்தியாசம். ஒருவன் நம்மளை அழிக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வான், எந்த எல்லைக்கு வேணாலும் போகுவான். ஆனா நம் தேவன் எப்படி தெரியுமா? எந்த எல்லைக்குனாலும் போய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். எந்த எல்லைக்கு போனாலும் மனுஷன் உன்னை விழ பண்ணலாம், ஆனா என் தேவன் எல்லா எல்லைக்கும் போய் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். வண்ணாந்தரத்திலே என்ன பண்ணற வழிகளும் அவாந்தரத்தை ஆறுகளை உண்டுபடுத்துற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் வழியும் சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தை படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ராஜா.
அவங்க இதய கதவை திறந்து தந்தாங்க. அதுல நீங்க வாசம் செய்தீர்கள் ஆண்டவரே. உங்க வாசம் மட்டும் உங்கள் இருதயத்துல இருக்க உதவி செய்யுங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவர் நீர் ஆசுத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சத்தமா சந்தோஷமாக ஹல்லேலூயா.